பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனைக் கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கு, விவரங்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாஜக சார்பாக 72 தொகுதி பொறுப்பாளர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் 4 முதல் 6 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளுதல், அந்த தொகுதியை வடிவமைத்தல், அதே போல பூத் கமிட்டி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று ஏற்கனவே பாஜக தலைமை அறிவுறுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் தற்பொழுது அந்த பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலையை காரணம் காட்டி தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதே போல ராஜாவை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிகிறது. குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே அவர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அதனை நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதற்காக வியூகங்களை அமைப்பது, தொகுதியின் செயல்பாடுகளை முக்கியத்துவம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் இந்த பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் தலைமையில் தொகுதி பொறுப்பாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் தற்பொழுது சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் தொடங்கியிருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் யார் யாரெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கு, விவரங்கள்? 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக பாஜக சார்பாக 72 தொகுதி பொறுப்பாளர்கள் என்பது நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு ஒவ்வொரு தொகுதி பொறுப்பாளர்களுக்கும் 4 முதல் 6 தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட்டிருந்தன. அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்ளுதல், அந்த தொகுதியை வடிவமைத்தல், அதே போல பூத் கமிட்டி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை அவர்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று ஏற்கனவே பாஜக தலைமை அறிவுறுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய PL சந்தோஷ் அவர்கள் தலைமையில் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய கமலாலயத்தில் தற்பொழுது அந்த பொறுப்பாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக தொகுதி பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் மட்டும் தன்னுடைய தந்தையினுடைய உடல்நிலையை காரணம் காட்டி தொகுதி பொறுப்பாளர் பதவியிலிருந்து விலகுவதாக ஏற்கனவே அறிவித்திருந்தார். அதே போல ராஜாவை பொறுத்த வரைக்கும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிகிறது. குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்த வரைக்குமே அவர் அதிருப்தியில் இருப்பதாக தகவல் எல்லாம் வெளியாகி இருந்தது. ஆனால் அதனை நயினார் நாகேந்திரன் திட்டவட்டமாக மறுத்திருந்தார். இந்த நிலையில்தான் தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனையை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது, அதற்காக வியூகங்களை அமைப்பது, தொகுதியின் செயல்பாடுகளை முக்கியத்துவம் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் இந்த பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.